ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எந்த நாளில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த ஓரையில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எந்த நாட்களில் எந்த ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதுவும் குறிப்பாக வண்டி ஓட்டும் போது எந்த தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ரிஷப லக்னக்காரங்க எந்த நாள் எந்த ஓரையில் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அவங்களுக்கு தெரியும், வண்டி ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் இதில் வர்றவங்க, சைடில் வர்றவங்க, பின்னாடி வர்றவங்களால் நம்மளுக்கு விபத்துக்கள் நேரலாம். கரெக்டுங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக, டைம் சரியில்லை, 7:30 சனி நடக்குது, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதனால தான் இப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு சில மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா எந்த விதமான விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக டேஸு அண்டு கோரை இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் போகிறப்ப ரொம்ப கவனமாக போகணும். வேகமாக போகக்கூடாது. இந்த பைக் ரேஸ்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் பண்ணாமல் நிதானமாக வண்டியை ஹெல்மெட் போட்டுட்டு போனீங்கன்னா நம்மளும் ஜாக்கிரதையாக போகலாம், நம்ம கூட வராங்களே அவங்களும் ஜாக்கிரதையாக போகலாம். சரிங்களா? ஸோ ரிஷப லக்னக்காரங்க எந்த நாட்கள் எந்த ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சனி ஓரை, சனிக்கிழமை. சரிங்களா? அதே போல் வியாழக்கிழமை, குரு ஓரை. இந்த டைமில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? தினம் ஓரை இருக்கும். ஆனால் ஓரையில் நீங்கள் கிளம்புறப்ப குறிப்பாக பைக்கில், கார்னால் கூட அந்தளவு ஆக்சிடென்ட் பெருசாக நடக்காது. பைக்கில் போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போகிறது, வேகமாக போகிறது மட்டும் நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஓரையில் குறிப்பாக வியாழக்கிழமையில் எல்லா லக்னத்துக்காரங்களுமே கவனமாக இருக்கணும். இந்த ரிஷப லக்னக்காரம் வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் கூடவே சனிக்கிழமையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்போது சனிக்கிழமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா அது சேஃப் இல்லை. கரெக்டுங்களா? அப்போது அன்றைக்கி நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களா டிக்கெட் புக் பண்ணி அது அமைந்துச்சுன்னா விட்டுருங்க. நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப சனிக்கிழமையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதே போல் வியாழக்கிழமையை அவாய்ட் பண்ணுங்க. கார்லலாம் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போகிறப்ப அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லோரும் வராங்க. அதனால் அவங்களால நீங்களும் தப்பிச்சுடுவீங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகிறப்ப இந்த நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.